தினம் இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா? சும்மா இருக்கனே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? சரி, ஏதாச்சும் ஒரு பெரிய ஐடியா ஒண்ணு சொல்றா. இப்படி செஞ்சா என்ன? என்னது? பேசாம வீட்டுக்கு வரி கட்டுருவோம். வரியா? என்ன சொல்லி கேக்குறது? கோவில் கட்ட போறோம்னு வரி கேட்போம். கொடுத்தாங்கன்னா நெட்டுக்கு வசூல் பண்ணி ஒரு வாரத்தை ஓட்டலாம்ல. அருமையான ஐடியா வரட்டா. வாடா போ. எங்க போறீங்க? வரி வாங்க. இந்த ஞானம் இங்க இருந்தானே வந்துச்சு. அப்ப இந்த வீட்ல இருந்தே ஆரம்பிப்போம். கரெக்டாடா, கரெக்ட். சரி, நீ கேக்குறியா நான் கேட்கவா? நீங்களே கேளுங்க. நீங்க ராஜா நாளு. சரி. எமோ யாருமா வீட்ல? எமோ வாமா வெளியே. எமோ எமோ வாயா, புல்ட்டு சோற கொண்டு வரவா. எவ்வளவு நேரம் கட்டிட்டு இருக்கிறது? காலங்காத்தால என்ன விஷயம்? வரி வாங்க வந்திருக்கோம். வரியா? என்ன வரி? நாங்க 2 பேரும் சேர்ந்து கோயில் கட்ட போறோம். அதுக்கு வரி கேட்க வந்திருக்கோம். உள்ள கோயில திறக்க வழி இல்ல, நீங்க கோயில் கட்டி கிழிக்க போறீங்களா? யாருகிட்ட என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அன்னை கல்லிங்க பாத்துமா உனக்கு தெரியல? என் புருஷனுக்கு தான் இருக்கு கர்லிங்க. எல்லாருக்கும் கல்லிங்க இருக்குமா? ஆனா இந்த கல்லிக்கு என்ன பவர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இப்ப என்ன? வீட்டு வரி வேணும். இல்ல, தர முடியாது. தர முடியலன்னா வீட்டை காலி பண்ற. நீ வீட்டை காலி பண்ணணுமா? சொந்த வீடப்பு. ரொம்ப சௌரியமா போச்சு. சொந்த வீணா கோயிலுக்கு எழுதி கொடு. கோயிலுக்கு எழுதணுமா? ஏங்க, என்ன? யாரோ 2 பச்சை சட்டை போட்ட பங்காளிங்க வந்திருக்காங்க. உங்க ஸ்டைல்ல வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க. ஏண்டா டேய், ஐடியா குடுக்கறேன்னு இப்படியான ஆபத்துல கொண்டு மாட்டி விடுறது? பயந்து போய் ஊரை தாண்டி படித்துறையில வந்து உட்கார்ந்திருக்கான். விடுங்கனே, ஊருக்குள்ள இருந்தாலும் படித்துறையில தான் உட்கார்ந்திருப்போம். ஊரை தாண்டியும் படித்துறையில தான் உட்கார்ந்திருக்கோம். படித்துறை பாண்டிங்கிறது அப்பப்ப எஸ்டாப்லிஷ் ஆகுது இல்ல, அத பாருங்க. ஆகுது. இருந்தாலும் ஊர் எல்லையிலடா வந்து உட்கார்றது. நம்மளும் கொஞ்சம் எல்லாம் மீறிட்டோம்ல. என்னடா மீறிட்டான்? 100 200 கேப்பீங்கன்னு பார்த்தா சொந்த வீட்டை எழுதி கேக்குறீங்க. அப்புறம் உங்களை வெட்டாம என்ன பண்ணுவான்? வெட்டுவானாவே? கண்டிப்பா வெட்டுவான். கூட்டம் கூடிக்கிட்டே போகுது. அதனால இந்த குருவி கூடு தலை, கிருதா, மீச எல்லாத்தையும் குறைச்சி கெட்டப்ப சேஞ்ச் பண்ணுங்க. டேய், இந்த கெட்டப்ல தான் அழகா இருக்கேன்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்கா. அழகா இருக்கீங்க, ஆனா உயிர் வாழ வேணாமா? வாழணும்ப்பா. உசுறு வேணும்னா இந்த பிசுறு எடுங்க.